ஹாய். என்னைக்குன்னா உங்க மொபைலோ இல்லைன்னா கம்ப்யூட்டர் வந்து ஸ்லோவா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம இந்த அதில் இருக்கிற ஜங்க் ஃபைல்ஸ், அதில் இருக்க வந்து அன்வான்ட் ஃபைல்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது ட்ரை பண்ணியிருப்போம். நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது அதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த கிளீனிங் சாஃப்ட்வேர் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன். ஓகே, நம்ம மைண்டில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, தப்பான இன்ஃபர்மேஷன்ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கவலைப்படுற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு டேட்டாவை நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள எரேஸ் பண்ண முடியுமா? எப்படி இருக்கும்? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, நான் நிறைய ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோல. ஹாய், நீங்க யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. அண்ட் என்னோட மற்ற சோஷியல் மீடியா லிங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது த்ரூ என்ன காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ இன்னொரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட் ஆர் லைஃப் அண்ட் ஹவு டு எரேஸ் ஆல் த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் இன் ஜஸ்ட் லெஸ் தென் 15 மினிட்ஸ். 15 நிமிஷத்துக்குள்ள எப்படி நம்மள்ட்ட இருக்க தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், ஓகே, தப்பான டேட்டாஸ் வந்து மைண்டில் இருக்கலாம், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், அது எப்படி ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள எப்படி எரேஸ் பண்ணுறது, அதான் அந்த டாபிக். இன்னைக்கு டாபிக்ல போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் யார், ஹூ ஆம் ஐ. இந்த நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன், பட் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு ஸ்பிரிட். ஓகே, ஐ அம் எ ஸ்பிரிட் ஹேவிங் எ சோல் லிவிங் இன் த பாடி. ஸோ எனக்கு ஒரு ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, ஒரு உடம்பு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆத்மான்றது தான் வந்து பாத்தீங்கன்னா சோல்ல தான் இந்த மைண்ட் இருக்குது. ஸோ என்னோட ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மைண்ட். ஓகே, இந்த மைண்ட் வந்து உங்க பாடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்க ஸ்பிரிட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு டோர் மாதிரி, இந்த மைண்ட் தான் வந்து டோர் மாதிரி. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மைண்ட் த்ரூ தான் வந்து ரீச் அவுட் ஆகுது நமக்கு. ஸோ உங்க மைண்ட் வந்து ஒரு கிரியேட்டரா இருக்க முடியும், ஒரு டெஸ்ட்ராயரா இருக்க முடியும், உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதான் உங்க மைண்ட். அண்ட் உங்க மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி. ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே, எல்லா டேட்டாஸுமே, சின்ன வயசுல இருந்து நடந்த எல்லா இன்ஃபர்மேஷன், எல்லா டேட்டாஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க மைண்ட்ல தான் ஸ்டோர் ஆயிட்டு இருக்குது. அண்ட் எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா ஒரு மூவி மாதிரி ஸ்டோர் ஆகுது, சின்ன ஷார்ட் மூவிஸ் மாதிரி ஸ்டோர் ஆயிட்டு இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எமோஷன் பேஸ்ட். ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகுதுல, எங்கெல்லாம் எமோஷன்ஸ் இருக்கோ, குட் ஆர் பேட், ஓகே, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ என்னோட லைஃப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன ரீகலெக்ட் பண்றேன், என்னோட மைண்ட்ல இருந்து நான் என்ன ரீகலெக்ட் பண்றேன், திருப்பி நான் என்ன மூவி நான் பிளே பண்றேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு லைப்ரரியில வந்து நிறைய மூவிஸ் இருக்கு. ஸோ நான் எந்த மாதிரி மூவிஸை பார்க்குறேன், அது என்னோட மைண்ட்ல ஆல்ரெடி இருக்கு, அவ்வளவு மூவிஸ் என்னோட மைண்ட்ல இருக்குது. நான் என்ன திருப்பி நான் ஓட்டிட்டே இருக்கேன்னா அதுதான் என்னோட லைஃப். ஸோ அதான் சொன்ன மாதிரி நான் ஒரு கிரியேட்டரா இருக்க முடியும், நான் ஒரு டெஸ்ட்ராயரா இருக்க முடியும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மூவிஸும் இருக்கலாம், குட் மெமரிஸும் இருக்கலாம், இல்லைன்னா பேட் மெமரிஸும் இருக்கலாம். ஸோ நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்க, எதை நீங்க பிளே பண்றீங்க, மைண்ட்ல எதை பிளே பண்றீங்க, அதை தான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. என்னோட ஃபேவரட் சேயிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் த கிரியேட்டர் ஆஃப் மை லைஃப். என்னோட லைஃபோட கிரியேட்டர் நான் தான். ஸோ எங்கிட்ட அந்த பவர் இருக்கு, ஐ ஹாவ் த பவர். ஓகே, எங்கிட்ட அந்த பவர் என்னத்துக்கு, அந்த பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியுமா, இல்லை நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியுமா நம்ம மைண்டுக்கு. நான் என்னத்தை ஃபீட் பண்றேனோ அதுதான் நான். ஸோ நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் இல்லைன்னா கேட்குறோம். இன்ஃபேக்ட் சீயிங் அண்ட் ஹியரிங் இதான் ரெண்டு மெயின். ஸோ இது த்ரூ தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆகுது. ஸோ நம்ம எதை பார்க்குறோம், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறோம், இதுதான் நான். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எங்க போகுது, உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுது. அண்ட் திருப்பி என்ன பண்றோம், அதை நம்ம ப்ளே பண்ண அது ஒரு பேட்டர்ன் ஆயிடுது, அது ஒரு ஹேபிட் ஆயிடுது. அண்ட் அதுதான் நான் அப்படின்றோம். நோ, நம்ம என்னத்தை ப்ளே பண்றோம், திருப்பி என்ன ப்ளே பண்றோமோ. ஸோ நான் பாசிட்டிவான ப்ளே பண்ண ஆரம்பிச்சுன்னா எனக்கு பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் கிடைக்கும், நான் நெகட்டிவா ப்ளே பண்ண ஆரம்பிச்சா நெகட்டிவ் ஹேபிட்ஸ் கிடைக்கும் எனக்கு. ஸோ வெரி சிம்பிள் அஸ் தட். வேற மாதிரி சொல்லணும்னாக்கா, நான் ஒரு நெகட்டிவ் மூவி என்னோட மைண்ட்ல ஓட்டிக்கிட்டே இருக்கேன். நெகட்டிவ் மூவி மைண்ட்ல ஓட்டும் போது என்ன ஆயிடுதுன்னா என்னோட எனர்ஜி நெகட்டிவ் ஆகுது. ஸோ என்னோட எனர்ஜி நெகட்டிவ் ஆகும்போது எனக்கு நான் அட்ராக்ட் பண்றதும் நெகட்டிவ். ஸோ எனக்கு யூனிவர்ஸ் கொடுக்கறதும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ சொன்ன மாதிரி ஐ அம் த ரிசல்ட் ஆஃப் மை எனர்ஜி. என்னோட எனர்ஜியோட ரிசல்ட் தான் நான். ஸோ அதே மாதிரி நான் அதில் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டு நான் பாசிட்டிவ் ஃபீட்பேக், பாசிட்டிவ் மூவிஸ் நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா அந்த பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவ் மூவிஸ் நான் திருப்பி என்னோட மைண்ட்ல ஓட்டும் போது என்ன ஆயிடுதுன்னா என்னோட வைப்ரேஷன் பாசிட்டிவ் ஆகும். அப்போ என்னோட எனர்ஜி பாசிட்டிவ், அப்போ நான் என்னோட அட்ராக்ஷன் அதுவும் பாசிட்டிவ். இங்க என்ன சொல்ற மாதிரி, யூ ஆர் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் எனர்ஜி. ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கிற மாதிரி. ஓகே, என்னோட எனர்ஜியோட ரிசல்ட் தான் இந்த யூனிவர்ஸ். நம்மளோட பாஸ்ட் கண்டிஷனிங் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல நெகட்டிவ் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் போட என்ன ஆயிடுனாக்கா அது ஒரு பேட்டர்ன் மாதிரி ஆயிடுது. அது ஒரு பேட்டர்ன் மாதிரி என்ன ஆயிடுதுன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேபிட்டா ஃபார்ம் ஆகுது.
ஓகே, சம்டைம்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குன்னு அப்படின்னாக்கா நம்ம திருப்பி 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 அதை ப்ளே பண்ணிட்டே இருக்கும், திருப்பி திருப்பி அதே மூவி நம்ம ப்ளே பண்ணிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் நெகட்டிவா ப்ளே பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா அது ஒரு ஹேபிட் ஆயிடுது. அண்ட் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே வர முடியாமல் ஸ்டக் ஆயிடுறாங்க. பிகாஸ் இட் பிகம்ஸ் அ ஹேபிட். அவ்வளோ ஈஸியாக வர முடியாது அதுல இருந்து வெளியே. அண்ட் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி கொண்டு வருதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். அண்ட் நேச்சுரலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்? ஏன்னா நம்ம சுற்றி இருக்க ஆட்களே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுங்களேன், இல்லை நியூஸ் சேனல் எடுங்களேன், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்குது? 95% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். மோர் தென் 95%, ஆக்சுவலாக மோர் தென் 95% நெகட்டிவ். ஹார்ட்லி 5%, லெஸ் தென் 5% தான் வந்து பாசிட்டிவ். ஸோ நம்ம சுற்றி இருக்க ஆட்கள்லாம் நெகட்டிவ் இருக்கும் என்னது, நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நெகட்டிவ் தான் கிடைக்குது. அண்ட் அதெல்லாம் என்னது, நம்ம நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ரொம்ப கஷ்டம். ஓகே, பாசிட்டிவா வைப்ரேட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் நம்ம உள்ள வாங்க வாங்க என்ன ஆயிடுதுன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு பயம் வந்துடும். ஒரு பயம், ஒரு பதட்டம், முடியுமா முடியாது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இந்த மாதிரி டவுட்ஸ்லேயே இருக்கும். நம்ம இதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஓட்ட 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 என்ன ஆயிடுது, நம்ம நெகட்டிவா வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அண்ட் நெகட்டிவா நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படி சேஞ்ச் பண்றது? ஓகே, மைண்ட் இப்படிலாம் ஒர்க் ஆகுது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ எப்படி சேஞ்ச் பண்றது? ஸோ ரொம்ப சிம்பிள். நான் கிட்டத்தட்ட என்னோட 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பார்த்தேன்னா எல்லாமே ஒரு மூவி மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவி வந்து சம்டைம்ஸ் வந்து எரேஸ் பண்ண முடியாது, பட் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மூவில ஒரு கம்ப்யூட்டர்ல ஃபைல போய் நம்ம எப்படி எடிட் பண்றோம், எடிட் பண்ணிட்டு சில தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் போட்டு அதில் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் போட முடியும். அதே மாதிரி இந்த மூவில வந்து அந்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எரேஸ் பண்ணிட்டு அங்க வந்து அந்த அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்க முடியும், பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். அண்ட் சில இதை வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே இல்லை, ஓகே நான் அது மாதிரி அச்சீவே பண்ணல, நான் உருவாக்க முடியும்னா அதுவும் பண்ண முடியும், புதுசா ஒன்று கிரியேட்டும் பண்ண முடியும். அண்ட் இது எல்லாமே உங்க பாத்தீங்கன்னா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஃபீட் ஆயிருக்கு. ஓகே, அங்கதான் நாங்க ஒர்க் பண்றது. அங்க பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஸோ அதான் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சேயிங் வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் த கிரியேட்டர் ஆஃப் மை லைஃப். ஸோ எனக்கு என்னோட வாழ்க்கையில என்ன வேணுமோ அதை நான் உருவாக்க முடியும். ஐ எம் த கிரியேட்டர் ஆஃப் மை லைஃப். ஸோ அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த மூவி நான் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த மூவி பாசிட்டிவா இருந்துச்சுன்னா எனக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அண்ட் பாசிட்டிவ் அட்ராக்ஷன். மூவி நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் அட்ராக்ஷன். ஸோ யாரோட கையில இருக்குது? எல்லாமே என்னோட கையில தான் இருக்குது. ஸோ இது வெறும் பழைய இன்ஃபர்மேஷன்ஸ் எரேஸ் பண்றது மட்டும் கிடையாது, நான் புதுசா உருவாக்கவும் முடியும். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ கேன் ப்ரோக்ராம் ஃபார் சக்சஸ். ஓகே, நான் சக்சஸ்க்காக ப்ரோக்ராம் பண்ண முடியும் மைண்டுக்குள்ள. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஸ்பரிட்டி வேணும், நிறைய பைசா வேணும், அதுக்கும் எனக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியும். நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும், அதுக்கும் ப்ரோக்ராம் பண்ண முடியும். குட் ஹெல்த், அதுக்கும் அதுக்கும் ப்ரோக்ராம் பண்ண முடியும். எனக்கு என்ன மாதிரி சரௌண்டிங்ஸ், என்ன மாதிரி ஆட்களை சுத்தி இருக்கணும், அதுக்கும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நான் சொல்ற மாதிரி யூ ஆர் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யோர் எனர்ஜி. யூ ஆர் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யோர் எனர்ஜி. ஸோ உங்க எனர்ஜின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ சில பேர் சொல்லலாம் ஓகே ஃபைன், இப்போ நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகே, சில கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி. ஓகே, நான் வந்து என்ன சேஞ்ச் பண்ண முடியும்ன்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். பட் என்ன கூட இருக்கவங்க, சுத்தி இருக்கவங்க, லைக் மேபி என்னோட ஸ்பவுஸ், ஓகே என்னோட க்ளோஸ் பீப்புள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், என்னோட கொலீக்ஸ், இவங்கனாலே நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கனால எனக்கு பிரச்சனை வருது. ஸோ என்ன சேஞ்ச் பண்றது மட்டும் இல்லாமல் அவங்களையும் சேஞ்ச் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியும். அதான் இந்த ப்ரோக்ராமே. இன்ஃபேக்ட் என்னோட ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற லெவல். அண்ட் நிறைய பேர் இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக சொன்னோம்னாக்கா ஒருத்தர் வந்து செஷன் எடுக்கும்போது என்ன சொன்னார்னாக்கா எங்க அப்பா வந்து நிறைய குடிக்கிறோம், அதனால நிறைய டிஸ்டர்பன்சஸ் எங்க ஃபேமிலியில, அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுல நிம்மதியே கிடையாது அப்படின்னாரு. இதுவும் பண்ண முடியுமான்னு, எங்க அப்பா குடிக்காம இருக்க முடியுமா, அதுக்காக நீங்க ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? ஏன்னா அவங்க அப்பா வர மாட்டாரு, இவர் வந்து எடுத்தது பிசினஸ்க்காக. பட் இந்த பிசினஸ் ப்ரோக்ராம் எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாக்காகவும் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தோம். ஒரு 3 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு எனக்கு எங்க அப்பா ட்ரிங்க்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாரு, கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நிறைய என்னோட டெஸ்டிமனிஸ் லிங்க்ஸ் நீங்க பாருங்க, கீழே நிறைய டெஸ்டிமனி லிங்க்ஸ் கொடுத்துட்டு இருக்கு, அதை இப்போ நீங்களே கிளிக் பண்ணி பார்க்கலாம். நிறைய டெஸ்டிமனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல சேஞ்சஸ் பார்த்திருக்கேன்னு போட்டு சொல்லியிருப்பாங்க. 1000% மேல growth எப்படி கொண்டு போனாங்கன்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ எதை வேணா அச்சீவ் பண்ண முடியும். அதான் சொன்ன மாதிரி யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ உங்க வாழ்க்கையை நீங்க நிஜமாலுமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்லி ஆன்லைன். நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்து என்ன காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர்ஸ் இங்க ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு. ப்ளீஸ் டூ கால் மீ அண்ட் ஐல் பி தேர் டு ஹெல்ப் யூ அவுட். எகைன் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு சொல்யூஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஷன்ல போறாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை நம்ம காப்பாற்ற முடியும். Please do share this video to as many people as you can. Again, Wilfred Stanley signing off from Rapid Mind Power. Bye. Thank you. Have a great day.